வணக்கம். நடக்கப் போகிற தேர்தல் எந்த ஒரு கருத்து கணிப்பும் இடம் கொடுக்காத, இந்தியாவே இதுவரை பார்த்திராத அபூர்வமான எமோஷனலான தேர்தல். இப்படி ஒரு தேர்தல நாடே சந்திச்சிருக்காது. இன்றைய திருநெல்வேலி பரப்புரையில் தமிழக வெற்றிக் கழக தலைவர் விஜய் பேச்சில் அத்தனை ஆக்ரோஷங்க. ஆட்சி அமையறது என்ன? கண்டிப்பா ஆட்சி அமைக்கிறோம். நல்லாட்சி தர்றோம். பெண்கள், குழந்தைகள் பாலியல் தொந்தரவு இல்லாம நிம்மதியா இருக்கறக்கும் நல்லா இருப்போம், நல்லா இருப்போம், எல்லாருமே நல்லா இருப்போம் அப்படின்னு ஒவ்வொன்றா அடுக்கிட்டே வந்த விஜய் அவர்கள் தனக்கு நேர்ந்த அவமானங்கள், இடையூறுகள் மற்றும் தொடர்ந்து பரப்புரைக்கு தடைகள் என அடுக்கடுக்காக தன்னை சுற்றி வளைக்கும் அரசியல் சதி வலையை விமர்சித்த விஜய் அவர்கள், தாவேக்கு ஆட்சி அமைந்ததும் மக்கள் வரி பணத்தில் ஒரு பைசா தொடமாட்டேன். என்னைப் போல் சொல்வதற்கு ஆளும் கட்சியோ, இதற்கு முன்பு ஆண்ட கட்சியோ பற்றி வெளிப்படையாக சொல்ல முடியுமா? நெஞ்சை நிமிர்த்தி காலரை உயர்த்தி கரைபடியாத கரங்களுக்கு சொந்தக்காரன் என்று நிரூபிக்க முடியுமா என்று விஜய் அவர்கள் சவால் விட்டுள்ளார். விஜயின் இந்த பேச்சுக்கு திருநெல்வேலி மக்கள் உள்பட அதை கண்டுகளித்த கோடான கோடி வாக்காளர்களும் எத்தகைய மாற்றத்தை தரப்போகிறார்கள் என்பதை உங்களைப் போலவே நானும் தெரிஞ்சிக்க ரொம்ப ஆர்வமா இருக்கேங்க.